இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து யூத் ஐகான் அவார்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ரெப்ரசென்ட் பண்ற யூத் ஐகான்ஸ் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த யூத் ஐகான் விருதினை வழங்குவதற்காக ஒரு அழகான ஒரு பூவை வந்து நம்ம கூப்பிடணும். ஓ, நீங்க பூன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு கெஸ் ஆயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டின் ஒரே பூ, இந்தியாவுக்கே ஒரே பூ. லெட்ஸ் வெல்கம் குஷ்பு மேடம். This is the section for the youth icon. The reason why I am here is because I think Mirchi Award feels that I'm the youngster or the senior to give away the award. You're always the evergreen junior, ma'am. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் நாங்க ஏன் உங்களை கூப்பிட்டுருக்கோம்னா வந்து இப்ப யாருக்கு நீங்க விருது வழங்க போறீங்களோ அவருக்கு வந்து உங்களோட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த ஹீரோயின் வந்து அவர் மனசுல வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அங்க நீங்க தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா ஒரு எப்போதுமே வந்து எவர்கிரீனா இருப்பீங்க. சோ அவரோட ட்ரீம் ஐகான் நீங்க அப்படிங்கறனால அந்த யூத் ஐகானுக்கு நீங்க தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு தான் நாங்க. அப்படிங்களா? ஆமா மேம். யார் அந்த யூத் ஐகான்? And our winner is Sivakarthikeyan. சிவா, முதல்ல எங்களோட வாழ்த்துக்களை வந்து நாங்க சொல்லிடுறோம். அடுத்ததாக வந்து என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு வின்னரா, அதை முதல்ல ஷேர் பண்ணிடுங்க. அந்தர்க்கே நமஸ்காரம். இப்போ கற்றுக்கிட்டேன் சூப்பர் 10 மினிட்ஸில் டக்குன்னு. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி ஹாப்பி டு ரிசீவ் திஸ் யூத் ஐகான் அவார்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு மேடையில் இப்படி ஒரு நிறைய முக்கியமான எல்லா 4 ஸ்டேட்டோட முக்கியமான உங்க மத்தியில் இந்த அவார்டை வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையாகவும் இருக்கு. ஃபண்டாஸ்டிக். மிர்ச்சி மியூசிக் அவார்ட்ஸ்க்கு வந்திருக்கீங்க. இப்போ நீங்களும் வந்து ஒரு பிரபல பாடகர். அதனால எது பிரபல பாடகர் கங்கையமரன் சார் பாக்குறாரு கீழே. சீனியர் பாடகர்னு சொல்லு. நீ இறங்கி கீழே வாடா அப்படின்றது. அதனால ஒரு பாட்டோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது ஒன்று, 2 லைன் ப்ளீஸ். சிவா, என்னமோ நீங்க அவார்டு பாருங்கன்னா எனக்கு தெரியல. ஊதா கலர்ல ஒரு புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். ரிப்பன் மட்டும் இல்ல, நான் ஊதா கலர் புடவை கண்டிப்பாக இருக்கு. வெரி சாரி, ஐ எம் கோயிங் டு சிங். வெரி சாரி. ஓகே, உங்க புடவை கலருக்காகவே பாடிடுறேன் மேம். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். அடுத்த லைன் பாட முடியாது, அது சொல்லடி அப்படிலாம் வரும். ஓ, அடுத்த கேள்வி என்னன்னா வந்து காலையில தூங்கி எழுந்துக்கிறீங்க, அப்போ வந்து உங்களோட குரல் மாறிடுது, வேற ஒரு குரலா இருக்கு. அப்ப எந்த குரலா இருக்க கூடாது, யாரோட குரலா இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரோட குரலா இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எப்படி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு புரியல. ரூம் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. வெரி குட். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வாய்ஸா இருந்தா நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாதி அப்படிதான் பேசிட்டு இருக்கேன், காப்பி அடிச்சு. பட் அது ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, யாருக்கு மாதிரி இருக்க கூடவே கூடாது. கோத்து விட்டாங்கண்ணே. சாரி, நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இவரது மாதிரி ரொம்ப நேரமா சும்மா நிக்கிறாருல்ல, அதுக்கு இல்ல ப்ளீஸ். ஓகே, ரொம்ப சந்தோஷம், பயங்கர ஹாப்பி உங்களுக்கு வந்து இந்த விருது எங்களுக்கு கிடைச்சதுக்கு. தேங்க்ஸ். ஆனா சத்தியமா அந்த யூத் ஐகான் அவார்டுக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. எல்லாமே வாய்ஸ், மியூசிக், ரேடியோ மிர்ச்சி ஒரு எங்களுக்கு நிகழ்ச்சிக்குமே சம்பந்தம் கிடையாதுனே. சும்மா இங்க வந்தோம், ஒரு கோட்டு வாடகை கோட்டை போட்டு இல்ல, மொத்தமா கீழ இருந்து பாக்குறவங்களுக்கு நம்ம பேசுறது எதுவுமே சம்பந்தம் கிடையாது தான். ஆமா, பட் நம்ம பேசிடலாம். ரேடியோ மிர்ச்சிக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸ். என்ன யூத் ஐகான் ஆஃப் தி இயர் 2014 ஒரு படம் தான் பண்ணியிருந்தேன், மான் கராத்தே. இது வந்து இன்னும் நல்லா பண்ணலான்றதுக்காக கொடுத்த அவார்டுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போதெல்லாம் தெரியும். ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட் டு டூ மை பெஸ்ட் டெஃபினட்டா. அண்ட் தேங்க்யூ ரேடியோ மிர்ச்சி ஒன்ஸ் அகெயின். பின்னாடில இருந்து சொல்லி அனுப்பிச்சாங்க, சிவா ஆடாம போக கூடாது. உங்களுக்கு மட்டும் தான் மேம் அந்த உரிமை பொறுப்பு எல்லாம். அப்படிங்களா? நாங்க சிவா ஆடணும் சொல்லிருக்காங்க. மேம் ப்ளீஸ் மேம். மியூசிக் ப்ளீஸ். ஒரு அல்லு அர்ஜுன் சார் எல்லாம் இருக்காரு. அவர் முன்னாடி எல்லாம் டான்ஸ் ஆட சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்பர் மீரே. இல்ல, அவர் முன்னாடி டான்ஸ் ஆட சொன்னீங்க. அவர் இப்பதான் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசினாரு. ஹாய் சிவா அப்படிலாம் சொன்னாரு. இல்ல, டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசாம சகஜம் சிவா.
தேங்க்யூ எங்களை சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. Once again, thank you all.